ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த கொண்டக்கடலை எப்படி ஒரு மசாலா பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள், நான் நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டக்கடலையை முளை கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் நான் எடுத்து வெளில வச்சுட்டேன். இந்த மாதிரி முளை விட்டு இருக்குது கருப்பு கொண்டக்கடலை. இந்த நான் இப்போ பாயில் பண்ணி அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், ஒரு பட்டை, ஏலம், கருவேப்பிலை, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயமும் 4 சின்ன வெங்காயமும் போட்டு குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இதே கடலையை நம்ம தேங்காய் போடாமல் செய்கிறதுக்காக வேண்டி இந்த 4 கடலை போட்டு அவிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை வச்சுருக்கோம், சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அதில் எண்ணெய் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாம் ஒரு பட்டை போடலாம், ஒரு ஸ்டார் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏலம் போட்டிருக்கேன். அதில் நாம் பெருஞ்சீரகம் 2 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கருவேப்பிலை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வந்துருச்சு. இந்த கட்டத்தில் நாம் இந்த வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 2 ஒன்றுமா அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடலாம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நாம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டத்தில் நாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் கடலை இருக்குது, அது போதும். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஒரு 2 பழம், சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருந்தால் ஒரு பழம் வரும். அதை போட்டுக்கிட்டு இப்போ நல்லா அது வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சவக்க வரணும். கட்டத்தில் இப்போ கொஞ்சம் ஓரளவு வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுங்க. மிளகாத்தூள், கரம் மசாலாவில் ஒரு தேவையானது போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடலையிலே நீங்கள் போட்டு அவிச்சிக்கலாம். போடலன்னா நான் கல் உப்பு தான் பயன்படுத்துவேன். தேவையான அளவு உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மசாலாவும் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு பரட்டி இதை சவக்க அந்த மசாலா வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு நல்லா மசாலா சுருண்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டத்தில் என்ன பண்ணலாம், இதுக்கு நான் தேங்காய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நைட்டு இந்த ஊற வச்ச கடலையை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சென்னா கொஞ்சம் நல்லா மசாலா வச்சுங்கிறதுனால தேங்காவுக்கு பதிலாக நான் இதே கடலையை அவிக்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஸ்மெல்லு போகிறதுக்கு நல்லா அந்த மசாலாயை கிளறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையை சேர்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி இந்த மிக்சியில் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேணாம். அந்த நம்ம அரைச்சதை இதில் கழுவி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு சுருண்டு வந்துடுச்சு. நீங்கள் இந்த பக்கத்தில் ஆஃப் பண்ணிட்டால் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த ரசம் வைக்கிற அன்றைக்கி ரசம் சாப்பிட்டு தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போகும். இன்னும் நல்லா நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நம்ம அதில் ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் ஓரமாக படிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த அளவு போகும். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறோம், அதனால் இதை விட நிப்பாட்டிக்கிறேன். இப்போ என்ன செய்யலான்னா, கட்டத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்பாத்திக்குன்னா அந்த அளவு போகிறோம், ரசம் சாத்து கூட அந்த அளவு போகிறோம். இப்போ என்ன செய்யலாம், நம்ம வீட்டு குழந்தைங்களாம் நல்லா கொஞ்சம் தெம்பு இல்லாமல் சாப்பிடாமல் இருப்பாங்க. இது நல்லா ப்ரோட்டீன் உள்ள ஒரு கொண்டக்கடலை உணவு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டு போடும். நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை என்ன செய்யலாம், இதை அப்படி செஞ்சு வச்சுட்டு அதோட ஒரு முட்டை வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப
ஹெல்த்தியான உணவு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.